வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கவலையை யார் தந்தால் என்ன? புன்னகை நம்மிடம்தானே உள்ளது. சிரித்துக்கொண்டே துன்பத்தை துடைத்து தூக்கி எறிவோம். பயங்கர ஆயுதங்களைக் கொண்டு வீழ்த்த முடியாதவர்களையும் ஒரு சொல் வீழ்த்தும். சொல்லில் கவனமாக இருங்கள். சொல்வதில் கவனமாக இருங்கள். சொல்பவரிடம் கவனமாக இருங்கள். 2 இடத்தில் பேசாதே. 1 முட்டாள்கள் மத்தியில், 2 புத்திசாலிகள் மத்தியில். 2 பேரும் நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருத்தன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்த பின்னும் அவனிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம். ஏனெனில் அவன் அதற்கும் பொய்தான் சொல்வான். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான். சோகங்களை பணம் போல் சேர்த்து வைப்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து பாருங்கள், நிம்மதி கிடைக்கும். உனக்கு கீழே இருப்பவரிடம் போய் கேட்டுப்பார், உன்னிடம் இருப்பது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்பது உனக்கு புரிந்துவிடும். பேசுபவற்றை தவறாக புரிந்து கொள்பவனிடம் மௌனமாக இருங்கள். தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களிடம் விலகி இருங்கள். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான். கவலை வேண்டாம். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்துப் பார், முடியாதது என்று ஒன்றும் இல்லை. குழந்தையாய் இருக்கும் வரைதான் வாழ்க்கையில் நாம் விளையாடுவோம். குழந்தை பருவம் கடந்துவிட்டால் இறுதி வரை வாழ்க்கை நம்மோடு விளையாடும். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும். தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். தேடும் நேரத்தில் தேவையானது கிடைக்கவில்லை என மனம் தளராதீர்கள். தேவையானதை தேடுவதுதான் வாழ்க்கையின் பயணம். சிகரங்கள் தன்னம்பிக்கையூட்டும், ஆனால் பள்ளத்தாக்குகள்தான் உங்களை பக்குவப்படுத்தும். இறந்து போன மீன்கள்தான் தண்ணீர் போகும் வழியே போகும். உயிருள்ள மீன்கள் தண்ணீரை எதிர்த்துத்தான் செல்லும். அதுபோல வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளோடு போராடுங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஓடிக்கொண்டே இரு. நீ உலகத்தை சுற்றி பார்க்க அல்ல, உன்னை இந்த உலகம் திரும்பி பார்க்கும் வரை. இன்றைய சாதனைகள் அனைத்தும் நேற்றைய சாத்தியமற்றவைகளாக இருந்தவையே. அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றி வந்து சேரும். இன்று எது உனக்கு வலிக்கிறதோ நாளை அது உன்னை வலிமையாக்குகிறது. பொதுநலம் படைத்தவர்கள் வீழ்ந்ததாய் சரித்திரமில்லை. சுயநலம் படைத்தவர்கள் வாழ்ந்ததாய் சரித்திரமில்லை. நாம சந்தோஷமா வாழ்றது முக்கியமல்ல, யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழணும், அதுதான் முக்கியம். நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும். எனவே எந்த நாளும்
நமக்கு இனிய நாளே. எதிர்பார்ப்பு நியாயமாக இருந்தால் ஏமாற்றம் அரிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.